வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம MongoDB-யை ஒரு Ubuntu OS-ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ubuntu-ல MongoDB இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக sudo apt அப்டேட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கேட்கும். உங்கள் சிஸ்டம் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான பேக்கேஜஸ் அது இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் முடிச்சுட்டு கேட்கும்போது அடுத்த கமெண்ட்ஸு ஒன் பை ஒன்னாக நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நான் ரெஃபரன்ஸில் சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா sudo apt install curl-க்கான கமெண்ட். curl-ன்ற ஒரு பேக்கேஜுக்கான கமெண்ட்ஸ். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். curl உங்கள் மிஷினில் இல்லை அப்படின்னா ஸோ இது இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்தது நம்ம எடுக்க போகிறது அந்த MongoDB-க்கு தேவையான அந்த ஜிபிஜி கீ சம்மந்தமான ஒரு டேட்டா. ஸோ அந்த கமாண்ட்ஸை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கேர்ள் இருந்தால் தான் இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ இது முடிச்சாச்சா, நெக்ஸ்ட்டு எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி MongoDB 8.0 உடைய சில கமாண்ட்ஸை பேஸ்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். ஸோ அடுத்தது அந்த எக்கோவில் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி உங்களுடைய டெர்மினலில் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, டெர்மினலில் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபரலில் எடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுக்கணும். ஓகே, sudo apt அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே திருப்பியும் இப்போ இன்னொரு வாட்டி அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் மிஷின் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். அடுத்த கமாண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MongoDB-யோட இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான கமாண்ட் sudo apt install -y mongodb-org. இந்த கமாண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ உங்கள் MongoDB-க்கு தேவையான எல்லா நெசசரி ஃபைல்ஸையும் இது டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நெட்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஸ்டாலேஷன் நமக்கு முடிஞ்சிடும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் வரும். ஸோ இப்போ எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, டன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கமாண்ட் ஒன்று அப்டேட் பண்ணணும். அந்த கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் வந்து சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் MongoD. ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்த கமாண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனேபிள் MongoD அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிடுவோம். sudo system control enable MongoD. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பேஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு திருப்பியும் ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்னு க்ரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் ஆக்டிவ் ரன்னிங் வந்தாச்சு, பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் MongoDB ஸ்பேஸ் விட்டு -- வெர்ஷன் அப்படின்றத நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இது டைப் பண்ண பிறகு என்ன வருது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இதோடைய வெர்ஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அலாங் வித் சம் JSN ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா வரும். இப்போ அடுத்தது mongoose -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா மாங்கோ ஷெல்லுடைய வெர்ஷன் என்னன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் அதோடைய வெர்ஷன் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம அந்த ஷெல்லுக்குள்ளே போகணும். mongoose அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வரும். இங்கே நீங்கள் உங்களுடைய MongoDB-யோட எல்லா கொரிஸையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம சக்ஸஸாக இப்போ Ubuntu-ல MongoDB-யை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்ப்போமா. ஷோ DBS கொடுத்தவொடனே எல்லாம் டிஸ்பிளே ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் டெக்னோ சின்டெக்ஸ்.